உங்களுக்கு J.K. ரோலிங் யார் என்று தெரியுமா? அவர்தான் உலகப் புகழ்பெற்ற ஹாரி பாட்டர் நூல்களின் எழுத்தாளர். இன்று உலகமே அவரை மதிக்கிறது. ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் உண்மை கதை ஒரு பெண்மணியின் துயரமும் தோல்வியும் விடாமுயற்சியும் தான். J.K. ரோலிங் 1965ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தவர். 25வது வயதில் அவர் தனது தாயை இழந்தார். இது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்தியது. அதே ஆண்டு ஒரு ட்ரெயின் பயணத்தில் அவர் மனதுக்குள் தோன்றியது, சிறுவன்தானே ஒரு மாயாஜால உலகத்தில் பிறந்தவர் என்பதை அறிகிறான். அந்த சிறுவன்தான் ஹாரி பாட்டர். 26வது வயதில் அவர் போர்ச்சுகலுக்கு போய் ஆங்கிலம் கற்பிக்க ஆரம்பித்தார். 27வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். 28வது வயதில் மகளுக்கு அம்மாவாகிவிட்டார். ஆனால் திருமணம் வெற்றிகரமாக இல்லை. வெறும் ஒரு வருடத்திலேயே அவர் விவாகரத்துக்குச் சென்றார். தனது குழந்தையுடன் திரும்பவும் இங்கிலாந்து வந்த அவர் ஒரே தாய் என்றும் வேலையில்லாதவர் என்றும் பசி கொண்டவர் என்றும் மாறினார். 29வது வயதில் அவர் கடுமையான மன அழுத்தத்துடன் இருந்தார். சில நேரங்களில் உயிரை விடலாமா என்ற எண்ணமும் வந்தது. இருந்தும் அவர் எழுதுவதை நிறுத்தவில்லை. 30வது வயதில் ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் என்ற முதல் புத்தகத்தை முடித்தார். காஃபேகளில் தங்கியிருந்து தனது தூங்கும் குழந்தையின் பக்கத்தில் கைப்பிரதி தட்டச்சு செய்தார். அவர் எழுதிய புத்தகத்தை 12 பதிப்பகங்களுக்கு அனுப்பினார். அனைத்தும் மறுத்தன. ஆனால் அவர் ஓயவில்லை. இறுதியாக ஒரு சிறிய பதிப்பகம், ப்ளூம்ஸ்பரி, அந்த புத்தகத்தை ஏற்றுக்கொண்டது. ஏன் தெரியுமா? அந்த பதிப்பகத்தின் 8 வயது சிறுமி முதல் அத்தியாயத்தை வாசித்து மீதி எங்கே என்று கேட்டதால்தான். அந்த குழந்தையின் ஆர்வம்தான் ஹாரி பாட்டரை உலகிற்கு கொண்டு வந்தது. 32வது வயதில் அந்த புத்தகம் வெளியானது. வெறும் 500 பிரதிகள் மட்டுமே. ஆனால் 34வது வயதிற்குள் J.K. ரோலிங் உலகமே பேசும் எழுத்தாளராக மாறினார். 2004ஆம் ஆண்டு 39வது வயதில் அவர் உலகின் முதல் பில்லியனேர் எழுத்தாளர் என்ற பெருமையை பெற்றார். ஆனால் அது மட்டும் இல்லை. அவர் தனது பணத்தை பல தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்தார். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக. 2012ஆம் ஆண்டு அவர் பில்லியனேர் பட்டியலில் இல்லை. ஏனென்றால் அவர் அதிகமாக நன்கொடை அளித்துவிட்டார். இந்த வாழ்க்கை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெற்றி என்றது ஒரு இரவிலே வந்துவிடும் விசித்திரமில்லை. அது தோல்விகளுக்கு பிறகும் விடாமுயற்சிக்கு பிறகும் மட்டுமே வரும். J.K. ரோலிங் வாழ்நாளின் அடிக்கட்டிலிருந்து எழுந்து வார்த்தைகளால் உலகையே மாற்றியவர். அவரால் முடிந்தது என்றால் உங்களாலும் முடியும். மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கருத்துடன். தொடர்ந்து காண லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.